ஹலோ கைஸ் வெல்கம் டு எஸ் என்டர்டைன்மெண்ட். கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேற லெவல் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்துட்டு வேற லெவல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுட்டு இருந்தோம் எல்லாருமே. எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லோகேஷோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆந்திரால இருந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனா நடிக்கிறாரு. கனடால இருந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த் சைட்ல இருந்துட்டு ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டையும் ஒண்ணா சேர்க்கிற மாதிரி இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா 1000 க்ரோர்ஸ் வந்து தாண்டும் எல்சியூல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனை இந்த படத்து மேல கொட்டி வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. ஆனா படம் ரிலீஸ் ஆயிட்ட பின்னால வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா அப்படியே டிஃப்ரெண்ட்டா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். எதுக்காகன்னா, எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்து கிடைச்சிச்சு. படத்துக்கு வந்து பாசிட்டிவா யாருமே வந்து பாசிட்டிவா எதுவுமே சொல்லல. எதுக்காகன்னா, படத்துல வந்து பாசிட்டிவா சொல்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்றது தான் உண்மை. ஆனா, சூப்பர் ஸ்டார வச்சு இப்படி ஒரு படம் அவரோட ஆக்டிங்ல எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா, ஸ்டோரியா வந்துட்டு லோக்கி வந்து இந்த படத்துல கோட்ட விட்டுட்டாரு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனா, இந்த நெகட்டிவ் ரிவ்யூ இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் வந்துட்டு வசூல்ல எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாம, வசூல எந்த அளவுக்கும் பாதிக்காம, இந்த படம் வந்துட்டு நல்ல மாதிரியா இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எதுக்காக நான் இத சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு யூடியூபர் ஒரு படத்த ரிவ்யூ பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்துட்டு, அந்த படம் அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிர்றாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தங்கலான் படம் கூட ரிலீஸ் ஆனப்போ நெகட்டிவ் ரிவ்யூ தான் நெறைய வந்துச்சு. ஏன்னா, அந்த படத்து மேலயே நெறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. ஸோ, அதே மாரி தான் இந்த படமும். ஸோ, இப்போ வந்து இந்த படம் வந்துட்டு வேற லெவல்ல ஒரு சம்பவத்த பண்ணிட்டு இருக்கு. இன்னும் இந்த படம் வந்துட்டு அ எப்படின்னா, செகண்ட் டைம் பார்க்குற ஆடியன்ஸ் இன்னும் வந்து வர வர ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இன்னும் வர ஸ்டார்ட் பண்ணல. படம் ரிலீஸ் ஆயி 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ரூமர்ஸ், நெறைய அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போலாம். ஆனாலும் வந்து இப்போ இந்த கூலி படம் என்ன சம்பவத்த தரமா செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கூலி படம் ரிலீஸ் ஆயி 4 நாள்ல 400,00,00,000 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு அவ்வளோ லேசான ஒரு விஷயமும் வந்து கிடையாது. எதுக்காகன்னா, ஜெயிலர் படமே வந்துட்டு 680,00,00,000 தான் வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு கலெக்ட் பண்ணதே. மொத்த வசூல்லையுமே வந்துட்டு 680,00,00,000 தான். ஆனா இந்த படம் வந்துட்டு 4 நாள்ல வந்து 400,00,00,000 வந்து கிராஸ் பண்ணியிருக்குன்னா, ஜெயிலர வந்துட்டு இதுவே பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் ஸ்டார் படத்த சூப்பர் ஸ்டாரே பீட் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கும்? இன்னும் வர காலகட்டத்தில செப்டம்பர் செப்டம்பர் 5 வரைக்கும் வேற எந்த படமும் தமிழ்ல வந்து ரிலீஸ் ஆவறதில்ல. ஸோ பெரிய படம்னு சொன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம எஸ்கேவோட மதராசி படம் தான் ரிலீஸ் ஆகப்போது. ஸோ அதுவரைக்கும் எந்த படமும் இல்ல. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் 2 டேஸ்ல வந்து சாட்டர்டே, சண்டே வீக் டேஸ் வந்து வருது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி அது ஒரு ஹாலிடே வருது. அத தொடர்ந்து வந்து ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு 800 க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் ஒரு போஸ்டர் குடுத்தாலும் குடுத்துடுவாங்க. சொல்ல முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ல தான் வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆனாவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா வரப்போறதில்ல. நெக்ஸ்ட் வீக்ல தான் வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சனி, ஞாயிறுல வந்துட்டு கண்டிப்பா நம்ம விநாயகர் சதுர்த்தி வேற வருது இல்லையா? ஸோ அந்த ஹாலிடேஸ் கன்டினியூவா தொடர்ந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்த தான் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு 2வது வாட்டி நம்ம கூலி படத்தோட டீம் வந்துட்டு மறுபடியும் சென்சார்ஸ்க்கு வந்து இப்ப அனுப்பிச்சிருக்காங்க படத்த வந்துட்டு. எதுக்காகன்னா, படம் ரிலீஸ் ஆன பின்னால நெறைய ஆடியன்ஸ் வந்துட்டு, இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் எதுக்காக குடுத்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ படத்துல அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இவங்க இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் குடுத்தாங்கன்னா, அந்த சேர்ல உட்காந்து ஆள வந்து அப்படியே சாம்பல் ஆக்குறாங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு வயலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து பார்த்தாக்கா நம்ம கேஜிஎஃப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பீஸ்ட் எடுத்துக்கலாம். அத தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா? மாஸ்கோ. இதெல்லாம் வந்துட்டு செம்ம பயங்கரமான வயலன்ஸ் இல்லையா? ரத்த ஆறே ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாரி வயலன்ஸ் கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாரி குடுத்துருந்தாங்க. ஆனா இதுல எதுவுமே இல்ல அப்படின்றதுனால, மறுபடியும் சென்சார்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு யுஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற மாரி கிடைச்சா, ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களோட வந்து பார்க்கறதுக்கான இன்னும் கொஞ்சம் வசூல் ரீதியா இந்த படத்த வந்து இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லோக்கி பிளான் பண்ணி மறுபடியும் சென்சார்க்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் படத்துக்கு பலத்த சேர்க்கிற மாரி, படம் வந்துட்டு
3 ஹவர்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ரிலீஸ் பண்ணது வந்து 3 மணி நேரம் தான். இப்போ அந்த பேலன்ஸ் வந்து கட் பண்ண 25 மினிட்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடிடில பார்க்கும்போது நம்ம 3 1/2 மணி நேரம் படத்த தான் பார்க்குவோம். ஸோ இதெல்லாம் பண்ணி இந்த படம் வந்துட்டு வேற லெவல்ல சம்பவத்த செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஸோ மேபி நாளைக்கு ஈவினிங்குள்ள மேபி சாட்டர்டே கம்ப்ளீட் ஆவறதுக்குள்ள சண்டேக்குள்ள வந்துட்டு 500 க்ரோர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து தாண்டிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணுது. ஸோ கூலி படம் இப்படி ஒரு வரவேற்ப வந்து பெற்றிருக்கு. சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ வரைக்குமே வந்துட்டு 450 கோடி வந்து தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ மேபி வர நாட்கள்ல இன்னும் எந்த மாரி கலெக்ஷன குடுக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த படத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவ நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல அடுத்து பார்க்கலாம். ஸோ அதுவரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.